Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமை காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, இந்த பரம்பரை வியாதின்னு சொல்கிறதுலேயே நிறைய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா கழுத்து வலி, கழுத்து தசைப்பிடிப்பு அது அதிகமாக இருக்கின்றது. அது பார்த்திங்கன்னா ஒரு ஹெரிட்டடே எடுத்தோம் அப்படின்னா அந்த தாத்தாவோட தாத்தாவிலேருந்து அப்படியே இருக்குது. இப்போ எங்களுக்கு லேசாக கழுத்து வலி ஆரம்பிக்கின்றது, இதிலிருந்து மீள முடியுமான்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக முடியும். முதல்ல நம்ம மனசில் இது பரம்பரை டிசீஸுங்கிறத முதல்ல எடுத்துருங்க. இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த யோக பயிற்சிகள் நம் உடலில் ஏற்பட்ட குறைபாடுகளை சரி செய்யும். பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன மாறுபாடுகள் தான் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனையாக வருகின்றது. அப்போ அந்த ஹெரிட்டரியாக பார்க்கும்பொழுது அவங்க வாயுனுடைய தன்மை, உடம்பில் வாயினுடைய காற்றினுடைய தன்மையில் சின்ன மாற்றம் இருக்கும். அதை சரி செய்யக்கூடிய முத்திரைகள், அதை சரி செய்யக்கூடிய யோகாசனங்கள், உணவில் ஒழுக்கம், நமது வாழ்க்கையில் இயமம் நியமம்னு சொல்லக்கூடிய உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம், இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நிச்சயமாக கழுத்து தசைப்பிடிப்பு, கழுத்து வலி அது பரம்பரையாக இருந்தாலும் அது வராமல் வாழ முடியும். நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா கழுத்து எலும்பு தேய்மானம் கொஞ்சம் வயசுலேயே வந்துடுது. அப்போ அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும் பொழுது எங்களுடைய அப்பாவுக்கு தாத்தாக்கள் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த பயிற்சியை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக எலும்பு தேய்மானத்திலிருந்தும் நாம் விடுதலை அடைய முடியும். உடலில் ஏற்பட்ட குறைபாடுகளை பஞ்சபூதம் சரி செய்துவிடும். அப்போ நம்ம பஞ்சபூதத்தை சரி செய்யக்கூடிய பயிற்சிகள் தான் யோக பயிற்சிகள். மனதில் தன்னம்பிக்கை கிடைக்கும். நிச்சயமாக இதிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும். அப்படிங்க அந்த எண்ணம் வலுவானாலே வாழ்க்கை வளமாகும். அப்போ நம்ம உடலை தலைமுதல் கால் வரை அனைத்து உறுப்புகளையும் சீராக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள் இருக்கின்றன. நாம் ஒரு தெரபியாக பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு நாம் கழுத்து வலி, கழுத்து தசைப்பிடிப்பு, கழுத்து எலும்பு தேய்மானம் வராமல் இருக்கக்கூடிய பயிற்சிகள், இதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசன நிலையில் சூன்ய முத்திரை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. என்னுடைய மேயத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த முதிரையின் மூலமாக கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். கழுத்து தசைப்பிடிப்பு, அந்த கழுத்து தசைப்பிடிப்பு இறுக்கம் நீங்குவதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வு அப்படியே கழுத்து பகுதி முழுக்க வச்சு அமைதியாக பிரீத்திங், மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முதிரை அனுசாசன முதிரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஆள்காட்டி விரலை நேராக வச்சுருக்கோம். மீது 3 விரல் மடிச்சிருக்கோம். கட்டை விரல் மோதிர விரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முதிரை செய்யும் பொழுதும் கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த தசை இறுக்கம் நீங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முதுகு முத்திரை. இது ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலை இணைக்கிறோம். மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் தரை நோக்கி இருக்கணும். சுண்டு விரல் நடுவிரலோட கட்டை விரலை இணைச்சிக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். கழுத்து எலும்பு சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். கழுத்து தசைப்பிடிப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க, ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை சூன்ய முத்திரை. நடுவரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு மேயத்தில் கட்டை விரல் கை மடியில் வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். கழுத்து தசை பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அனுசாசன முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். கழுத்து தசை இறுக்கம் நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முதுகு முத்திரை. ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரல். இடது கை சின்முத்திரை, வலது கையில் மோதிர விரல் ஆள்காட்டி விரல் தரை நோக்கி இருக்கட்டும். சுண்டு விரல் நடுவிரலோடு கட்டை விரலை இணைச்சிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். கழுத்து தசை இறுக்கம் நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால்களை நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. முதல் முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு மேயத்தில் கட்டை விரல் கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கழுத்து தசை பிடிப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அனுசாசன முதிரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முதிரை செய்யும் பொழுதும் தசைப்பகுதி கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முதுகு முத்திரை. இடது கை சின்முத்திரை. வலது கையில் மோதிர விரல் ஆள்காட்டி விரல் தரை நோக்கி இருக்கட்டும். சுண்டு விரல் நடுவிரலோடு கட்டை விரலை இணைச்சிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்து திரும்பி உட்காந்து ஹிப் ரைசிங் பண்ண போகிறாங்க. 2 கால் மடிச்சுக்கோங்க. கை சைடில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டே ஹிப் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்திட்டே ஹிப் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். 2 கை சைடில் வச்சுக்கோங்க. ஹிப் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்திட்டே ஹிப் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. பிரீத் அவுட். ரிலாக்ஸ். கால் நீட்டிக்கோங்க. இப்போ மச்சாசனம் பண்ண போகிறாங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ தலை மட்டும் மெதுவாக கையினால் 1 2 3 4 5 6 7 8 9 10.
மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை உச்சந்தலை மெதுவாக கை இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கை உதவியோட தலையை நேராக வச்சுக்கோங்க. எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கை அப்படி சின்முத்திரை, கண்களை மூடி மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சி. பரம்பரையாக கழுத்து தேய்மானம், கழுத்து வலி நீக்கப்படுகின்றது. அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள், ஐடி பீப்புள், அவங்களுக்கும் தொடர்ந்து பல மணி நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்களுக்கும் அந்த கழுத்து எலும்பு தேய்மானம், கழுத்து வலி வரும். இந்த பயிற்சிகளை எடுத்துக்கோங்க. நிச்சயமாக முழுமையான தீர்வு கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.